வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். இந்த காணொளியை பொறுத்தவரை முதலாவதாக இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும், அதன் பிறகு இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள் எவை என்பதையும், பிறகு இறுதியாக உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் காணவிருக்கின்றோம். ஆகையால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாள் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்கேற்ப லக்னத்திற்கேற்ப எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து விற்பனை செய்யப்படும், கொடுக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து அன்பர்களுக்கும் இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கான எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், மீன ராசியிலே ராகுவும் சனியும் அமர்ந்திருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் மேஷ ராசியிலே உச்சம் பெற்றும், செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் பெற்றும், சுக்கிரன் மற்றும் புதன் மீன ராசியில் இருக்கின்றார்கள். இவற்றில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார், புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்றார். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன், சூரியன், புதன் போன்றவர்கள் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாள்கோளாகப்பட்ட சந்திரன் மகர ராசியிலே உத்திராடம் நட்சத்திரத்தில் திங்களன்று சஞ்சாரம் செய்து, அதன் பிறகு மகர ராசியில் இருந்து கும்பராசி, மீனராசி, மேஷராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். ஞாயிறு அன்று 27 ஏப்ரல் அன்று மேஷராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி போன்ற ராசிகள் சந்திராஷ்டம் பெறும் வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. இனி இவ்வாரத்தில் இறை வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள் என்று பார்க்கின்ற பொழுது நாட்கள் வருகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் 21 திங்கட்கிழமை அன்றைய தினம் இரவிலே, அதாவது மாலைக்கு பிறகு சந்திர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமையிலே சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் வருவதும் இரவு சந்திர ஓரை வரும்.
8 to 9 என்பது ஒரு உத்தாசியமாக 6 மணி சூரிய உதயம் என்றால் இரவு 8 to 9 இரவு சந்திர ஓரை வரும். ஆகையால் ஓரை என்றாலே நீங்கள் யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி சர்ச் பண்ணால் திங்கட்கிழமை அன்று எத்தனை மணி இரவிலே வருது என்பது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் திங்கள் அன்று ஏப்ரல் மாதம் 21 இரவு உங்கள் பெயருக்கு சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது மிக அற்புதமாக சந்திர பகவானுடைய அருளை பெறுவீர்கள். அதே போலவே ஏப்ரல் மாதம் 22 செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாயுடைய நட்சத்திரம் வருகிறது. செவ்வாய் ஓரையிலே முருகப்பெருமானுக்கு அல்லது நவ கிரகங்களிலே செவ்வாய் பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அதே போலவே ஏப்ரல் மாதம் 24 தேதி குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி வருகின்றது. ஆகையால் அன்றைய தினம் இரவிலே குரு ஓரையிலே உங்கள் பெயருக்கு தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவ கிரகங்களிலே குரு பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த வாரம் திங்கட்கிழமையிலே சந்திரன் நட்சத்திரமான திருவோணம், செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம், குரு கிழமையிலே அதாவது வேலைக்கிழமையிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி வருவதனால் இந்த நாட்களிலே இந்த கிரகங்களுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது மூலம் அற்புதமான யோக பலன்களை நீங்கள் அடைவீர்கள். இனி இவ்வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். தற்பொழுது நாம் மேஷ ராசிக்கான ஏப்ரல் மாதம் 21 தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27 வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான தைரியக்காரகன் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெற்று இருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் 4 அமர்வதும் சிறப்பல்ல, சுகஸ்தானம். எனவே உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. சில சமயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி காலதாமதங்கள் ஏற்படும், அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே காரிய திட்டமிடுதல் மிகவும் முக்கியம். பதறிய காரியம் சிதறும் என்போம். எனவே அவசரகதியாக எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடாமல் முழுமையாக திட்டமிட்ட பிறகு ஒரு காரியத்தில் ஈடுபடுவது இவ்வாரத்தை பொறுத்தவரை நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் யோகாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடம், 11ஆம் இடம், பிறகு ராசிக்கு வருவது என்று சிறப்பான நிலையில் இருக்கிறது. ஆனால் அவர் தேய்பிறை சந்திரனாக அமாவாசையை நோக்கி செல்கின்றார். எனவே மனோகாரகன் சந்திரனும் 4 கிரக சேர்க்கையாக மீனராசியிலே இருக்கின்ற ராகு, சனி, சுக்கிரன், புதன் இவர்களை நோக்கி செல்கின்றார். எனவே சூரியனாகப்பட்டவர் ராசியிலே உச்சம் பெறுவதும் சூரிய நோக்கியும் செல்கின்ற நிலையில் மனோகாரகன் சஞ்சலங்களை கொடுப்பார். தேவையற்ற மனக்குழப்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்க்க சொல்வது நல்லது. வீண் சஞ்சலங்கள் வேண்டாம். தேவையற்ற விஷயங்கள் உங்கள் மனதை அலைப்பாய விடுவதை தவிர்த்து அனுமன் சாலிசாவை தற்பொழுது கேட்பது நல்லது. 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தில் சனி, ராகு மற்றும் சுக்கிரன், புதன். இவற்றில் சுக்கிரன் இருப்பது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் விரயத்தில் உச்சம் பெற்றாலும் ராகுவோடைய சேர்க்கை, மேலும் சனியோடைய சேர்க்கை. எனவே நண்பர்களிடம் பகைமை ஏற்படக்கூடிய நிலை, கணவன் மனைவியை சற்று விட்டு கொடுத்த வேண்டும் என்கின்றது முக்கியம். இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களிடம் தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள், ஆலோசனை கூறாதீர்கள். மேலும் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை தற்பொழுது பாதுகாப்பது மிக மிக முக்கியம். ஏற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2லே குரு இருக்கின்றார். ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். பொதுவாக உஷ்ண கிரகம் சூரிய பகவான் அவர் ராசியிலே உங்களுக்கு உச்சம் பெற்று இருப்பதனால் உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறு, அஜீரண கோளாறு போன்றவைகள் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகையாக இருக்கும் உஷ்ண கிரகம் சூரியன் ராசியில் இருப்பதினால். மற்றபடி 2ஆம் இடத்தில் குரு பலமாக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் பண தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்வார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மன ரீதியாகத்தான் பிரச்சனையை ஒழிய பண ரீதியாக எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. வரவு நன்றாக இருக்கும், செலவுகள் தேவையில்லாமல் இருக்கும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இருப்பதனால். எனவே தான் நான் முன்னதாகவே கூறியது, திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவது நல்லது. முன்னுரையிலே இந்த வாரம் திங்கட்கிழமையில் இருக்கக்கூடிய முக்கியமான நாள்
நாள், அதே சமயத்தில் செவ்வாய், குரு என்று உங்களுக்கான நாட்கள் எந்தெந்த நாள் வருகிறது இந்த வாரத்தில் என்பது அந்த நாளிலே எப்படி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். முன்னுரையும் ஒரு முறை பாருங்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் வரவுகள் சரியாக நன்றாக இருக்கும். பாக்கியாதிபதி பலமாக 2 இருப்பதனால் குரு பகவான் இருந்தாலும் 7 நடப்பதனால் செலவுகள் கண்மூடித்தனமாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். எனவே தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது, அனுமன் சாலிசவா கேட்பது தற்பொழுது நல்லது. மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பேச்சு வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராகு 11க்கு வந்த பிறகு 12இல் இருக்கின்ற சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படை ராகு தடை செய்வார். ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் தான் ராகு இருக்கின்றார். எனவே தொழில் வியாபாரத்திற்கின்ற அன்பர்கள் மே மாதம் 19ஆம் தேதி பெரிய முதலீடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வதே நல்லது. இருப்பினும் 7 நடப்பதினால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கின்றார். எனவே வார்த்தையிலே நிதானம், பொறுமை, கவனமாக பேசுவீர்கள். 7 பற்றி நீங்கள் அறிந்து கொண்டும் இருப்பீர்கள். நடந்து கொண்டிருக்கிறது, ஆரம்பித்து விட்டது என்று இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். உயரதிகாரிகள் இப்பொழுது உங்களிடம் சற்று பகமை காட்டவே செய்வார்கள். உடல் நலத்திலும் சோர்வுகளை சந்திப்பீர்கள். ராசியிலே சூரியன் உச்சமாக இருப்பதனால் வெயில் காலம் வேறு, கோடை காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஆகையால் ஓர்வுகளை இல்லாமல் பார்த்துக்கொள்ள சரியான உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருக்கிறனால் உத்தியோகத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பணியிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதனால் எல்லாவற்றிலும் கணவன் மனைவி அன்பு இருக்கும். பிரச்சனைகளில் 7 நடக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. இருப்பினும் 7 ஆரம்பித்து விட்டது. திருமண முயற்சி எடுக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்ப்பதனால இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சி கைகூடும். காதல் என்று பார்க்கின்றவர்கள் காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சுக்கிர பகவான் ராகு ஒரு சேர்க்கை இருப்பதனால் மனதில் தேவையற்ற சந்தேகம் வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் பொறுமை காட்டுவது நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறாரா? இல்லை என்று கூறவும் முடியாது, இருக்கிறார் என்றும் கூற முடியாது. உச்சமும் பெறுகிறார், ராகுவோடையும் சேர்க்கை பெறுகிறார். இருந்தாலும் இந்த வாரம் கலைத்துறையிலே பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. முயற்சியிலே சில தடைகள் இருக்கும், ஆனாலும் வெற்றி கொள்வீர்கள். அரசியலை பொறுத்தவரை ராசியிலே சூரியன் உச்சம் பெறுவதனால் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய பதவி எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. மற்றவர்களுடைய ஆதரவுக்கு மக்கள் ஆதரவு சற்று சிக்கலாக இருக்கின்றது. ஊடகங்களில் பொறுமை காட்ட வேண்டும் பேச்சிலே. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். ஏப்ரல் மாதம் பொதுவாக தேர்வுகள் கொண்ட மாதம் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதனால் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வந்தாலும் மேஷ ராசியை பொறுத்தவரை அவற்றை சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தளர மாட்டீர்கள். இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும் 7 நடப்பதினால். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் ரிஷப ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகவும் அற்புதமானது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி, புதன், ராகு மற்றும் சுக்கிரன் ராசியாதிபதி இருப்பதும் இவற்றிலே சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சபங்க ராஜயோகம், சனியோடைய சேர்க்கை 1, 5, 9 சுக்கிரன், புதன், சனி என்கின்ற முக்கூட்டு சேர்க்கை மிக மிக அற்புதமானது. இவற்றிலே ராகு கூட சேர்ந்திருப்பதும் பலமானதே. அவர் சுக்கிரனுடைய அணி. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எழுச்சியும் வெற்றிகளையும் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றை சாதித்து காட்ட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, வெற்றியை பெற முடியும் என்கின்ற விடாமுயற்சி இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பலம். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக சூரியன் 12லே இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 12லே சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் மீன ராசியிலே கிரகம் இருந்தால், ஒரு கிரகம் இருந்தாலே சூரியனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேத அடிப்படையில். இங்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன், சனி, புதன், ராகு, சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்கின்ற அமைப்பு வருவதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாகவும், எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடுங்கள், சாதித்து காட்டுவீர்கள் மற்றும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. ஆகையால் முயற்சியிலே வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். 21ஆம் தேதி சந்திரனுடைய நாள். அதை முன்னுரையிலே தெளிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றையும் பார்ப்பதன் மூலம் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் நன்மையாக லாபம் அடையும். எல்லோருடைய சந்திப்பு மிக மகிழ்ச்சியாக அமையும். மற்றவருடைய எந்த ஒரு காரிய முயற்சி நீங்கள் எடுக்கின்ற பொழுது தடைகள் இருக்காது மற்றவர்களால். எனவே இந்த வாரம் உங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அதிர்ஷ்டமான வாரம் இந்த வாரம். எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது உங்களுக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை காரிய வெற்றிகள் இருக்கின்ற. உயர் அதிகாரிகள் சற்று பகமை காட்டுவார்கள் சூரியன் 12லே இருப்பதனால். இருப்பினும் அவற்றை பற்றி நீங்கள் எந்த விதத்திலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் உங்கள் செயல்களிலே, உங்களுடைய முயற்சியிலே உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் அறிவாற்றலையும் காட்டுவீர்கள். எனவே அவர்கள் உயரதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு செய்ய வேண்டிய நிர்பந்தமே அவர்களுக்கு ஏற்படுமே ஒழிய உங்களை கண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படாதவாறு உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். எந்த இடத்திலும் தன் முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை ஒரு மிக சிறந்த ஆயுதம் என்பதை நீங்கள் அறிந்தவர்கள் என்பதனால் இந்த வாரம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் குடும்பாதிபதி அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுடைய தேர்வுகளை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லாதவாறு குழந்தைகளுடைய படிப்பிலே அவர்கள் சிறந்த ஒரு கெட்டிக்காரத்தனத்தை காட்டுவார்கள். அந்த சுட்டித்தனமான கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி மனம் முழுவதும் இருக்கும். செயல்களிலே வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் முயற்சியிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் இருப்பதனாலும் மிகவும் விரைவில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருப்பதும், சனி 11லே இருப்பதனால் எல்லாவற்றும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கின்றது. பொதுவாக சனி 11லே இருப்பது மிக சிறப்பான யோகம். அந்த யோகம் உங்களுக்கு
முழுமையாக கிடைக்கக்கூடிய வண்ணமாக பொதுவாக ரிஷபராசிக்கு இப்பொழுது பலம் வென்ற ஒரு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக காதல் என்று பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தாராளமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வெற்றிகளையும் ஒரு எண்ணங்களிலே தெளிவையும் கொடுக்கும். காதலை வீட்டிலே தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்குது. தாராபலம் கொண்ட நாளிலே நீங்கள் தெரிவிக்கலாம். காதலை வெளிப்படுத்தும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயம் இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சியான பதிலே கிடைக்கும். கலைத்துறை ஏற்றமிகு வாரம், வெற்றிகள் இருக்கிறது உறுதியாக. உங்களுக்கு பெரிய வெற்றிகள் மட்டுமல்லாமல் பெரிய வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கின்ற உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் கொண்ட வாரம் உங்களுக்கு. அடுத்த அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சூரியன் 12 இருக்கின்றார். எனவே இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது. சூரியன் இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதியும் நீச்சமாக இருக்கின்றார். சூரியன் உச்சமாக இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் அரசியலில் செலவுகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம். புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதனால் உங்களுடைய கல்வியிலே ஞானம் அதிகரிக்கும், நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும். படிப்பதை மிக எளிதாக கிரகித்து கொண்டுவீர்கள். மனப்பாடம் செய்வதை அப்படியே கொட்டி விடுவீர்கள் தேர்விலே. எனவே இந்த வாரம் தேர்வுகள் இருந்தால் வெற்றி உங்களுக்கு. இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21 முதல் ஏப்ரல் மாதம் 27 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி என்பவர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. தசம கேந்திரமான 10ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், புதன், ராகு சேர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. பொதுவாக உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் மற்றும் சனி, ராசியாதிபதி புதன் இவர்கள் மூவரும் சேர்க்கை பெற்று கேந்திரஸ்தானத்தில் பெருங்கேந்திரமான தசம கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் பலம். ராசிக்கு 2 செவ்வாய் நீச்சம், எதிரி பகை கொண்டவர் செவ்வாய் நீச்சமாக மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு திங்கள் கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டம நாட்கள். ஆகையால் அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் மாதக்கோள் ஆண்டுக்கோள் என்று பார்க்கின்ற பொழுது மிக விரைவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியிலே கேது சாதகமாக வரவிருக்கின்றார். இவற்றில் சனி 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். கடின உழைப்பை கொடுக்க வைப்பார். ஆனாலும் அதற்குரிய ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய கோணத்துக்கு பெருங்கோணத்துக்கு அதிபதி பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவர் ஒரு வகையில் பார்க்கின்ற 9க்குரிய 10 இருப்பதும் 10க்குரிய 9 தொடர்பு கொள்வது இவை எல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையால் இங்கு 9ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் 10 இருப்பதனால் பாதிப்பில், பொதுவாக 10 சனி இருந்தால் கடும் அலைச்சலை கொடுப்பார், கடும் பாதிப்பை கொடுப்பார். நீங்கள் எதை எடுத்தாலும் கடினமான உழைப்பை இருக்கணும்.
இருக்கட்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் நிச்சயம் உழைப்பதிலே சலித்தவர்கள் இல்லையே மிதுன ராசியை சேர்ந்தவர்கள். நீங்கள் மிதுன ராசியிலே கடின உழைப்பாளி தானே. நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இவை கிடைக்கின்ற பொழுது கடின உழைப்பை கொடுத்தால்தான் கடும் சாதனைகளை நாம் செய்ய முடியும். எந்த ஒரு சாதனையும் நாம் கடும் முற்களையும் கடும் கற்களையும் தாண்டித்தான் மலை ஏற முடியும். நிறைய வெற்றிகளை பெற வேண்டும், கடுமையாக உழைப்பை கொடுக்க வேண்டும். அங்கு சனி உங்களுக்கு 10 இருப்பதும் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். ஆகையால் இந்த வாரம் இங்கு எடுக்கின்ற முயற்சி சற்று உழைப்பை கொடுப்பீர்கள், ஆனால் அதற்கான ஆதாயம் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றன. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். 12லே குரு இருப்பதால் சுப செலவுகள் என்றால் வீட்டுக்கு தேவையான செலவுகள், உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு தேவையான அத்தியாவசியமான மிகவும் முக்கியமான உபகரணங்கள் வாங்குவது, இவையெல்லாம் செய்ய வேண்டிய செலவுகள் தான். வெறும் கையாலையும் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதிக உபகரணங்கள் வைத்துக்கொண்டு அவற்றையும் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் புத்தியை வைத்து வேலை வாங்கக்கூடிய அதி புத்திசாலியான மிதுனராசி என்பவர்களால் நீங்கள் புதன் ராசியாதிபதி அல்லவா, புத்திக்குரியவர் அல்லவா. ஆகையால் இந்த இடத்தில் பார்க்கின்ற புதன் 10ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைவதும் சுக்கிரனோடு சேர்க்கை அது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. சனியோடைய சேர்க்கை மிகவும் பலமான. எனவே தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட வாரம், வெற்றியும் இருக்கிற புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள். அடுத்ததாக உத்தியோகம் வெற்றிகள் இருக்கின்றது. சூரிய லாபத்தில் இருக்கின்றார், மிக சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கின்றார். 3க்குரியவர் சூரிய பகவான் 11லே உச்சம் பெறுகிறார். ஜெயஸ்தானத்துக்கு ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக மிக ராஜயோகம். ஆகையால் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தில் உங்களுடைய முயற்சியில் பயம் இருக்காது. மனம் தளராமல் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். சனி 10ல் இருக்கிறார், சூரியனோ உச்சம் பெறுகிறார் 11லே. எனவே இந்த வாரம் உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றிகள் இருக்கின்றது. பதிவு உயர்வு, உத்தியோக உயர்வு, மேலும் ஊதிய உயர்வு போன்றவைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெற்றியான வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளும் அன்பு காட்டுங்கள், அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுக்கிறார்கள். ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடாமல் பார்த்துக்கொள்ளும். 2ல் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கார், அதையும் அதில் வைத்துக்கொள்ளும். நீச்சம்தான், ஆனால் அவர் 6க்குரியவர்களோ தேவையற்ற வார்த்தையிலே எதிரிகளை உருவாக்கி விடுவார். அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் உத்தியோகத்தில் உங்களுக்கான உத்தியோக உயர்வு வெற்றிகள் உங்களுக்கு தானாகவே வரும். வெற்றியான வாரம். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு பொறுக்கும் 2லே செவ்வாய் இருப்பன வார்த்தை கொஞ்சம் கோபத்துக்கு கடிவாளம் போடுங்கள். அதே சமயத்தில் கணவன் மணி உறவிலே அன்பு நன்றாகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிற. 5க்குரிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பனால் தேர்வுகள் வாரமாக இருந்தால் இதான் ஏப்ரல்னா தேர்வு இருக்கு. ஆக அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை திருமண முயற்சியில் தடைகள் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதல் என்று பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு அன்பு பாசம் மிகவும் இணக்கமாக அன்பாக இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணங்களிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் உச்சம் தாராளமாக வெளிப்படுத்துங்கள் உங்கள் காதலை. காதல் கைகூடும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை சுக்கிரன் 10லே மிக அற்புதமாக அவர் உச்சம் பெற்று சுக்கிரன் சனி புதன் சேர்க்கை கலைத்துறையிலே வெற்றி உறுதி. இந்த வாரத்தை பொறுத்த படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் எவையும் இல்லை. மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியல் சூரியன் உச்சம். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கின்றவர்களுக்கு அரசியலில் ஆர்வமும் அதிகம், ஈடுபாட்டையும் காட்டுவீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை மிருகசீரிஷம் திருவாதிரை இரண்டும் பலம் கொண்ட ராசியாக அது மிதுன ராசியில் இருக்கின்ற அரசியலில் ஈடுபடுவார்கள். வெற்றி இருக்கிறது ஐயா உங்களுக்கு இந்த வாரத்தில் அரசியலிலே. அதுக்கு அடுத்தாக மாணவர்கள் 10லே சுக்கிரன் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மற்றும் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது கல்வியிலே வெற்றியை கொடுக்கும். தேர்வு இருந்தால் வெற்றி உங்கள் பக்கமே. இதுவே மிதுன ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கடக ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை கடகராசி என்பவர்களுக்கு காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி என்பவர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சந்திர பகவான் தேய்பிறையாக சூரியனை நோக்கி செல்கின்றார். மேலும் சனியோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருகின்றது. கும்பராசியிலே சஞ்சாரம் செய்வார். எனவே இந்த வாரம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு செயலிலும் அதிவேகம் காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். 9ஆம் இடத்துக்கு குருவோடைய வீடான மீனராசிக்கு சென்றாலும் அந்த இடத்திலும் அவர் ராகுவோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் நிதானம் காட்டுவது நல்லது. இருப்பினும் குரு உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். மிகவும் சிறப்பானது. குரு 11 சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதும் சுக்கிரன் குருவோடைய வீடான மீனராசியில் உச்சம் பெற்றிருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை எத்தகைய நிகழ்வுகளிலும் உங்களுக்கான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் அவற்றை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய அதிவேக புத்திசாலித்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் சந்திரன் தேய்பிறையாகவும் சனியுடைய நோக்கி செல்கின்ற சனி சேர்க்கை ஏற்படும், ராகு சேர்க்கை ஏற்படுவதால் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற போது அவசரம் காட்டாதீர்கள். பதறிய காரியம் சிதறும். ஆகையால் இந்த வாரம் வேகம் எடுக்க வேண்டிய இடத்தில் விவேகத்தை வையுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் ராசியிலே நீச்சம் பெறுகிறார். யோகாதிபதி 5-10க்கு அதிபதி. இருந்தாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இவற்றில் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சூரியன் ராஜ கிரகமாகப்பட்ட குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் மற்றொரு ராஜகிரகமாக நவகிரகங்களின் தலைவன் நடுநிலை நாயகன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலத்தோடு இருக்கின்றது. அற்புதமானது. சூரியன் குரு இருவர் போதும் உங்களுக்கு எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெறுவீர்கள். சூரியன் ராஜா, குரு மந்திரி, இவர்கள் இருவருடைய ஆதரவு இருந்தால் போதாதா? அஷ்டம சனியே சந்தித்து விட்டு வெளியே வந்து விட்டேனே. இப்பொழுது என்ன சந்திரன் தேய்பிறையாக மாதத்தில் பாதி நாட்கள் தேய்பிறையாகத்தான் இருக்கப் போகிறார். வாரத்தில் உள்ள மாதத்தில் கட்டாயமாக அவர் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார், சனியோடையும் சேர்க்கை பெறுவார், கேதுவோடையும் சேர்க்கை பெறுவார். இதையெல்லாம் நான் பார்க்காததா என்ற கேள்வி என்னிடம் கேட்டாலும் நிச்சயம் பார்க்கத்தான் நடக்கத்தான் வாரம் முழுவதும் இது நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த வாரம் என்று பார்க்கின்றோடு இது இருக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது அடுத்த வாரம் இருக்காதே என்கின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது இந்த வாரம் பெரிய முடிவுகள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் என்பது தான் வாரப்பலத்தின் என்னுடைய வாரப்பலத்தின் மிக முக்கியமான விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமையில் திங்களுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் வருகிறது. முன்னுரையிலே பாருங்கள் எப்படி எந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரனுடைய கிழமையிலே சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய கிழமையிலே செவ்வாய் நட்சத்திரம், குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருகின்றது. முன்னுரையிலே அவற்றை தெளிவாக எந்தெந்த நாள் என்பதை கூறியிருக்கின்றேன், எந்த ஓரையிலே செய்ய வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றேன். அவற்றை பாடுகொள்ளுங்கள் கடகராசி என்பவர்களே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை இவற்றை நீங்கள் சரி பண்ணி உங்களுக்கான இறைவழிபாட்டுக்கு நாட்களை நீங்கள் சரியாக அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளும்போது வெற்றிகள் இருக்கின்றது. ஆகையால் இவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அவற்றின் மூலம் உங்களுக்கான நன்மைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நலம் பெருக வளம் பெருக.
தற்பொழுது நாம் சிம்ம ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரை கூடிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சிம்மாதிபதியான சூரிய பகவான் மேஷ ராசியிலே உச்சம் பெறுகிறார். மிகவும் அற்புதமான அமைப்பு. பொதுவாக 9 சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 9 சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருப்பதனால் சூரியன் உச்சம் பெறுகின்ற யோகத்தை தான் நீங்கள் பெறுவீர்கள். அதே போலவே 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்றார், அதுவும் சிறப்பல்ல. ஆனால் 10இல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் மேஷ ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவாலும் பாதிப்பில்லை. இவையெல்லாம் கோச்சார வேதை என்கின்ற மிக முக்கியமான வேதை அமைப்பு என்பதனால் வருகின்றது. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். பொதுவாக கோச்சார பலன் கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். மற்றவர்கள் யாரும் தருவதில்லை. கோச்சார வேதை சார்ட் என்று நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணாலே அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், பார்த்து புரிந்து கொள்ளவும் முடியும். எனவே பலன்களை துல்லியமாக கூறுவது தான் பாரத் கர்மா ஈலிங்களுடைய முக்கிய நோக்கம், என்னுடைய நோக்கமும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் குருவால் பிரச்சனை இல்லை. ஆனால் 12 செவ்வாய் நீச்சம் யோகாதிபதி, 8ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், ராகு, புதன். இவற்றிலே சுக்கிரன் மற்றும் புதன் இவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள். சுக்கிரன் 8இல் இருப்பதும் யோகம், புதன் 8இல் இருப்பதும் யோகம். அதே சமயத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இருக்கின்றார்கள். எனவே நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். குறிப்பாக அன்புள்ள சிம்மராசி என்பவர்களே, வருகின்ற ராகு கேது பயிற்சி வரை எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய முதல்களை தவிர்ப்பது நல்லது. ராகு உங்கள் ராசிக்கு 7க்கு வருவார் மே மாதம் 19ஆம் தேதி. அப்பொழுது வந்த பிறகு சனி 8இல் இருந்தாலும் கோச்சார வேதை அடிப்படையில் 7ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சனி அஷ்டம சனியுடைய பாதிப்பை தரமாட்டார். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்ததால் சனி அஷ்டம சனியுடைய பாதிப்பை தரமாட்டார். 7ஐயை விட அஷ்டம சனியே அதிக பாதிப்பை தரும். முன்னோர்கள், அனுபவஸ்தர்கள், எங்களை விட எங்களுக்கெல்லாம் மூத்தவர்களான எங்களுடைய குருமார்கள் கூறியது அதுதான் உண்மை. ஆகையால் இப்பொழுது மே மாதம் 19 வரை சிம்மராசி என்பவர்களால் நீங்கள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் கவனம், நிதானம், பொறுமை, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவிகளே அன்பு காட்டுங்கள், மற்றவர்களில் நம்பாதீர்கள், உங்கள் செயல்களிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். பொதுவாக சிம்மத்துக்கு தலைமை பொறுப்பு இருக்கின்றது. தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வகையாக மனோதைரியம் உங்களிடம் இருக்கும். இறை வழிபாடு முக்கியம். பொதுவாக சிம்மராசியில் இருக்கின்ற உங்களுக்கு குரு வழிபாடு எப்பொழுதும் பிடிக்கும். சிவ வழிபாடு நிச்சயம் நீங்கள் அதைத்தான் செய்வீர்கள். சிவா என்றே நீங்கள் எப்பொழுதும் சிவ அடியாராகவே இருப்பீர்கள். எனவே சிவனடியை வழங்கிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய அளவிலே பாதிப்புகளை தராது. இன்பமற்ற யோகியை இருள் வந்து அணுகுமோ என்கின்ற சிவபுராணத்தை கூறுகின்ற பொழுது நீங்கள் ஒரு யோகியாகவே வாழக்கூடியவராக இருக்கணும். மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அஷ்டம சனிக்கு அது நிச்சயம் சனிக்கு பிடிக்காது. சனி உங்களுக்கு பகை கொண்டவரானாலும் அவர் குரு வீட்டில் இருக்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி உச்சம் பெறுவது சாதகம், பாதிப்பு இல்லை. ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பாதகமாக இருக்கின்றார். எனவே தொழில், வியாபாரம், பெரிய முதலீடுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். ஜனன ஜாதகம் கட்டாயம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் நன்றாக இருந்தாலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு பெரும் எட்டாகனியாக இருக்கும். முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். உங்கள் எண்ணத்துக்கு மாறாக அவர்கள் செயல்படுவார்கள். காரிய முயற்சிகள் கைகூடுகின்ற நேரத்தில் கூட அதற்கான தடைகள் பல்வேறு முனைகளிலிருந்து நீங்கள் சந்தித்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் தைரியமான முடிவுகள் எடுக்கின்ற ஒரு பயம் இருக்காது. சிம்ம ராசி அல்லவா, சிங்க ராசி இல்லையா? ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சந்திராஷ்டமம் வருகின்ற நாள் மிகவும் கவனம் வேண்டும். நிதானம், பொறுமை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை விரையாதிபதியான சந்திரன் அமாவாசையை நோக்கி செல்வதனால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். நீங்கள் சேமிப்பை கரையாமல்
இல்லாமல் பார்த்து கொள்ள முடியுமா என்றால் அதற்கு பெரிய கேள்விக்குறி நம்மளே இட்டுக்கொள்ள வேண்டியதுதான். 1, 2, 3 என்று. ஆகையால் வாகனங்களிலே பழுதுகள் போன்றவெல்லாம் இருக்கும். எனவே கொஞ்சம் முடிந்தவரை நிதானம், பொறுமை, வேகம் செய்யாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள். வாகன பழுது, தேவையற்ற செலவுகள் எல்லாம் திடீரென்று ஃபேன் பிரச்சனையாகிறோம், திடீரென்று ஒரு ஃப்ரிட்ஜில் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு தனியாக எதிர்பார்க்குற செலவா? இதெல்லாம் எதிர்பார்க்குற செலவே சொல்லவே முடியாது. திடீர்னு அது நின்று திடீர்னு செலவழிக்கும். எனவே அன்புள்ள சிம்மராசி தொழில் வியாபாரி அன்பர்களே, இந்த வாரம் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அஷ்டம சனி இருக்கிறது. இருந்தாலும் நண்பர்களால் தான் பிரச்சனையை ஒழிய இந்த வாரம் சூரியன் உச்சம் பெறுவதனால் உங்களை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற மேல் அதிகாரிகள் நட்பே பாராட்டுவார்கள். ஆகையால் 10ல் குரு 8ல் சனி என்கின்ற வகை, ராகு வேறு 8ல் இருக்கின்ற நிலை இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சில எதிர்பாராத ஒரு இடையூறுகள், வேலை பிரச்சனைகள், வேலையிலே இட்டுக்கட்டுகள், தேவையற்ற எதிரிகளுடைய ஒரு முன் யோசனையோடு இல்லாமல் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையால் அவை உங்களுக்கு பாதகமாகவும் அமையக்கூடிய நிலை இருக்கிறனால் இந்த வாரம் உத்தியோகத்தில் நிதானம் காட்டுவது நல்லது. குறிப்பாக சந்திராஷ்டம நாளிலே. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலை. திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சனி 8ல் அட்டமத்தில் ராகுவோடு சேர்க்கை. ஆகையால் கணவன் மனைவிகளே அன்பு மற்றும் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி புதன் சேர்க்கை, வீண் சந்தேகம் வரும். சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவீர்கள். கணவர் மீது அதிக சந்தேகம் படுவீர்கள். அவரிடம் சண்டைக்கு செல்வீர்கள். இவையெல்லாம் என்ன 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 எத்தனை என்ன கேட்டால் அது எத்தனை என்னன்னு நீங்களே திருப்பி எத்தனை என்ன நான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொன்ன எத்தனையோ விஷயங்களை பொறந்து சந்தேகம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அன்புள்ள திருமணமான பெண்மணிகளே, சகோதரிகளே. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் உங்களுக்கு 8ல் ராகுவோடு சேர்க்கை. இந்த வாரம் திருமணம் வயிற்று சாதகம் இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், திருமணமான பெண்களுக்கே பயம் காட்டுகின்றேன், நான் பொறுமை காட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிற சகோதரர்கள் என்றால், காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு என்ன சொல்வேன்? பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சந்தேகம் வேண்டாம். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்துவார். நண்பர்களே, இந்த வாரம் வேண்டவே வேண்டாம். சந்திரன் வேற அமாவாசை நோக்கி போகிற, மனசை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் பிரச்சனைகள் தான். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாங்கி கடனுக்கு போட்ட குட்டியை கட்ட வேண்டியதாக இருக்கும். இல்லை என்றால் நாம் என்ன செய்கிறது? நமக்கே ஒரு மன கட்டுப்பாடு இல்லாத ஒரு அலைப்பாயும். இந்த வாரம் கலைத்துறை கொஞ்சம் கலையிலிருந்தே காணப்படும். அரசியல், இந்த வாரம் அரசியலில் ரொம்ப நிதானம் காட்ட வேண்டும். பொறுமை, நிதானம். எந்த ஒரு விஷயத்திலும் அதி யோசனை, முன் யோசனை தேவை. மாணவ கண்மணியை பொறுத்தவரை பிரச்சனை இந்த வாரம் இல்லை. ஆனாலும் ஞாபக சக்தி இல்லை. இந்த வாரம் படிக்கின்ற எதிலையும் ஒரு முழுமையான நாட்டம் இருக்காது. அனுமன் சாலிசாவை கேளுங்கள், கணபதியை வணங்கி வாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு சாதகமில்லாத வாரம் என்றாலும் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. ஒரு 15 நிமிடம் நீங்கள் பார்வதி தேவியை வணங்குங்கள். இந்த வாரம் சந்திரனை பலப்படுத்த வேண்டும். ஆகையால் சாமுண்டேஸ்வரியை வணங்குங்கள். இந்த வாரம் யூடியூப்லேயே இருக்கின்ற ஒரு அற்புதமான மந்திரம், ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை. ரொம்ப அற்புதமான அருணாரதா பட்வால் பாடின ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்குது. யூடியூப்லேயே உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறோம். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீட்சே. இது கேட்பது சந்திரன் பலம் பெறுவதால் சிம்மராசிக்கு யோகத்தை தரும். குறிப்பாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் கேளுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். இது இந்த வாரத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. அஷ்டம சனி நடப்பதும் 7ல் ராகு வரப்போகிறார். ராசிக்கு கேது ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். எந்த தசை நடக்குது, செவ்வாய் தசையா, ராகு தசையா? குறிப்பாக ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா 7க்கு ராகு வரார், இப்போ 8ல் இருக்கார். ஏற்கனவே பல அல்லலை கொடுத்துருப்பார். ஏனென்றால் நீங்கள் மகமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்திரமாக இல்லை, குறிப்பாக பூரம் உத்திரம்னா நிச்சயம் மத்திய வயசில் உங்களுக்கு ராகு தசை வந்துடும், நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு 45 வயசு அப்படின்னாலே உங்களுக்கு ராகு தசைலாம் நடக்கும். 55 வயசான வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் உத்தரத்தை பொருளும் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. இதே பூர்வத்தில் சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. எனவே
கட்டாயம் நீங்கள் இப்போது அஷ்டம சனி 7 ராகு குரு 11 போனாலும் பெரிய அளவில் நன்மை இல்லை. எனவே ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். தகுந்த ஜோதிடர்களால் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்னிடம் பார்க்க வேண்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அலையுங்கள் நண்பர்களே. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் நட்சத்திரம் வருது, குருவோடைய கிழமையில் குருவோடைய நட்சத்திரம் வருது. அது மிக மிக முக்கியமான வழிபாட்டுக்கு நாள். எப்படி வழிபண்ண, எந்த நேரத்தில் வழிபண்ணணும் முன்னுரையிலே கூறுகின்ற அவற்றையும் கேளுங்கள் என்று கூறி வளம் பெருக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னி ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் மாதம் 27. சற்று நிதானம், பொறுமை, கவனம். ஆனாலும் 8இல் சந்திரன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் மீன ராசியிலே கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கின்றது. இருப்பினும் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்தில் மீன ராசியிலே நீச்சம் பெற்றாலும் அவ்விடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் நீச்சபங்க ராஜயோகத்தை புதன் பெறுகிறார். ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று புதனோடியும் சனியோடியும் ராகுவோடியும் சேர்க்கை. பொதுவாக சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தரும். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் என்றால் அவரை 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. சுக்கிரனோ 2 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. 9, 10 சுக்கிரன் புதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் சனியோடைய சேர்க்கை, யோகாதிபதிகள் புதன் சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிக சிறந்த அமைப்பு. இருப்பினும் ராகுவும் அங்கு சேர்க்கை பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தாலோ ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ மிகுந்த யோகத்தையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருப்பதும் மிக அற்புதமான யோக அமைப்பு. அதே சமயத்தில் பகை கொண்ட உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு ஜென்ம பகை கொண்ட செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதும் உங்களுக்கு சாதகம். 8இல் சூரியன் இருக்கின்றார். பொதுவாக சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்குருவை 8இல் இருக்கிறார். உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லை, உடல் நலத்தில் சில பாதிப்புகள் கொடுக்கும். அவை கவனத்தில் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திர பகவான் 6, 7 போன்ற இடங்களில் வருவது யோகம் என்றாலும் அவர் தேய்பிறையாக அமாவாசையை நோக்கி செல்வதனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது அவசரம் காட்டாதீர்கள். மற்றபடி வெற்றிக்குரிய வாரமே இந்த வாரம். தொழில் வியாபாரம் லாபம் இருக்கும். ஆனால் லாபாதிபதியான சந்திரன் தேய்பிறையாக உங்களுக்கு இருக்கிறார். மேலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து நீச்சம் பெறுகிறார். எனவே பெரிய முதலீடுகள் முன்யோசனை இல்லாமல் செய்யாதீர்கள். வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். எனவே சிக்கன நடவடிக்கை தேவை. இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி, கண்டக சனி. எனவே கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் பங்குதாரனும் சற்று அன்பு, பொறுமை காட்டுவது நல்லது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சூரியன் செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுகின்றது.
இருந்தாலும் அவ்வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பண வரவு தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய உயர்வுகள் இருக்கிறது. ஆனால் உயர் அதிகாரிகள் பகைமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். 7ல் சனி இருப்பதனால் உங்கள் வேலையிலே நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது மிக முக்கியம். கண்டக சனி நடக்கின்றது. 6ஆம் இடத்துக்கு ராகு வருவது மே மாதம் 19ஆம் தேதி. அதுவரை நீங்கள் சக ஊழியர்களிடம் பொறுமை, வார்த்தையிலே கோபமில்லாமல் அவர்களிடம் மனம் திறந்து ரகசியத்தையும் வெளிக்காட்டுவதோ மிக மிக தவறு. அவர்களே உங்களுக்கு எதிரியாகிவிடுவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நண்பர்கள் பகைவர்கள் யாரும் ஒருவரே கிடையாது. இன்றைய நண்பர் நாளைய பகைவர், நாளைய பகைவர் இன்றைய பகைவர் நாளைய நண்பர். எப்படி இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்த வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுமை நிதானம் தேவை. கணவன் மனைவி உறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு 7ல் சனி, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சூரியன் செவ்வாய் பார்ப்பதனால் குடும்பத்தில் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். குறிப்பாக கன்னியிலே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அஸ்தத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் சித்திரையிலே பிறந்தவர்கள் சட்டென்று கோபப்படக்கூடியவர்கள். எனவே இத்தகைய நட்சத்திரங்களை கன்னி ராசிக்கு உள்ளடக்கியது என்பதனால் திருமணமான பெண்கள் கொஞ்சம் பொறுமை, வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை இருப்பது மிக சிறப்பானது. அது ஒன்று போதும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் திருமண முயற்சி நன்மையை செய்வதற்கு. எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் செயல்படலாம். கண்டக சனி நடக்கிறது. அடுத்தது அஷ்டம சனியும் நடக்கும் சனி பயிற்சியிலே மேஷத்துக்கு வரும்பொழுது. எனவே வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள் பெற்றோர்களே. இப்பொழுது நிச்சயம் தேவை மணமகன் மணமகள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கிறது நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கவனத்தில். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், காதலை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம். மனோகாரகன் சந்திரன் சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால் காதலில் தேவையற்ற சண்டைகள் வரலாம். பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் உச்சமாக இருக்குவது சாதகம். காதலை வெளிப்படுத்த நல்ல பதில் வரலாம். கலைத்துறைக்கு இந்த வாரம் ஏற்றம், வெற்றி. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நன்மை. பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் 8ல் சூரியன், 8ஆம் இருக்கின்ற சூரியன் உச்சம் வேறு பெறுகிறார். 12 குடிவை 8ல் இருப்பது விபரீத ராஜயோகம் தான். அது திடீர் பதவி கிடைக்கும். இருக்கிற பதவிக்கு திடீர் பதவிக்கும் வேறு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனால் இருக்கிற பதவியை காப்பாற்றிக்கணும்னா வார்த்தையில் பொறுமை வேண்டும். மேடை பேச்சு ஊடகங்களில் மிக மிக கவனம். மாணவ கண்மணி, கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை. மாணவ கண்மணிகளை ராசியிலே கேது அமர்ந்தாலும் குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரம் தேர்வுகள் இருந்தால் உங்களுக்கு தேர்வுகள் கொண்ட மாதமே ஏப்ரல் மாதம். தேர்வுகள் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கமே. இதுவே கன்னி ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். முன்னுரையிலே இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய இறை வழிபாட்டுக்குரிய நாட்களையும் கூறியிருக்கின்றேன். குறிப்பாக சந்திரனுக்கு கூறியிருக்கின்றேன், குருவுக்கு கூறியிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள் முழுமையாக. அந்த நாள் எப்படி எந்த ஓரையில் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாரத்தில் இனி நாம் உங்களுக்கான ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம்.
அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக 6இல் சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் சுக்கிரன் 6இல் இருந்தாலும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். எனவே அவர் ஆட்சி பெற்ற பலம் கொண்ட அமைப்பில் இருக்கின்றார். 6இல் சுக்கிரன் இருப்பதும் உச்சம் பெற்ற இடத்தில் தான் இருக்கின்றார். மேலும் சுக்கிரன் புதன் மற்றும் சனி ராகுவோடு சேர்க்கை. சுக்கிரனுக்கு புதன் சனி நண்பர்கள். உங்கள் ராசிக்கு அவர்கள் யோகாதிபதிகள். இருந்தாலும் 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம். இவற்றில் 6இல் சனி ராகு புதன் மூவரும் இருப்பது யோகம் கோச்சார அடிப்படையில். எனவே இந்த வாரம் ஒரு பலம் வெற்றிகள் வெற்றும் நன்மைகள் கொண்ட வாரம். 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். செவ்வாயும் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள். சூரியன் உஷ்ண கிரகம் உச்சமாக பார்க்கிறார் ராசியை. செவ்வாய் 4ஆம் பார்வையாக கோபம், அறிவுக்கு சத்ரு, கோபம் அதிகமாக வரும். இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் மிக பொறுமை நிதானம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உடல்நல பாதிப்பு கொடுக்கும். மற்றபடி குரு 8இல் இருந்தாலும் அவர் குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் 10இல் இருக்கின்ற திக்பலமும் யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் இருக்கின்றது. அதே சமயத்தில் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்கின்ற அமைப்பையும் காட்டுகின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். 6இல் சனி ராகு வெற்றிகளை கொடுக்கும். கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வரவுகள் நன்றாக இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. உடல்நல அக்கறை காட்ட வேண்டும். உடல் நலம் இருந்தால் சுவர் இருந்தால்தான் சித்திரம். எனவே அவற்றில் கவனம் கொள்ளுங்கள். மற்றபடி லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். அடுத்ததாக உத்தியோகம். 6இல் சனி ராகு இருப்பதனால் எதிரிகள் ஆதிக்கம் எவையும் இல்லை. 7இல் சூரியன் உங்கள் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் வெற்றி இருக்கின்றது. புதிய முயற்சியில் தரலாமல் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். அறிவாற்றல் அதிகரிக்கும். புத்திசாலித்தனமான முயற்சிகளை வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்களுக்கு உற்சாகமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூலமான வாரம். பெண்களுக்காக பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியுறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். 7இல் சூரியன் இருப்பதினால். பொதுவாக 7இல் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மட்டுமே சேருவார். ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்ல. இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நான் இங்கே கூற வருவது 7இல் சூரியன் இருப்பதனால் உங்களுடைய கணவனுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். சூரியன் உஷ்ண கிரகம் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு அவர் பாதகாதிபதி. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்துக்கு அதிபதி. கணவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் 6இல். ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவீர்கள். ஈகோ காட்டுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை ஈகோ பிரச்சனையால் காதலில் பிரிவு ஏற்படலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமை. அடைபேசியிலே வாட்ஸ்அப்பிலே பேசுவதெல்லாம் பெருசுபடுத்துவீங்க. அதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் வரைக்கும் நிதானமாக எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலே நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா நண்பர்களே? அப்புறம் காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சரியான வாரம் இல்லை. ஆகவே இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவது தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறைக்கு இந்த வாரம் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. 6இல் சனி ராகு சுக்கிரன் புதன் சேர்க்கை நல்ல விதம். ஆகையால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி வெளியிடுவதிலே இருக்கிறது. தடைகள் இல்லை எவையும். அதாக அரசியலை பொறுத்தவரைக்கும் சூரியன் 7இல் இருப்பது சாதகமற்ற நிலை. பொதுவாக ரொம்ப ஈகோ பார்க்கின்றவங்க துலாம் ராசி. இந்த வாரம் அரசியலும் துலா ராசிக்கும் சம்பந்தம் பெருசாக இல்லை. ரொம்ப பந்தா காட்டுறவங்க நீங்கள், ரொம்ப ஈகோ பார்க்குறவங்க நீங்கள். ஆகையால் அந்த அரசியல்காரருக்கும் செட்டே ஆகாது. இந்த வாரம் அரசியலில் இருந்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக ஆதரவு எதுவும் இல்லைங்க. அதுதான் மாணவ கண்மை வெற்றி இருக்குங்க. மாணவ கண்மையில் 6இல் புதன் நீச்ச பங்க ராஜயோகம் அடைவதனால் கல்வியிலே மேன்மை, வெற்றி, உயர்வு மற்றும் மற்றவர்களிடம் பாராட்டுக்கள், நினைவாற்றல் நன்றாக இருக்கும். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முழுமையானது. ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம். அடுத்ததாக பார்க்கணும் இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல், அதாவது இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரை 21 முதல் 27 வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் யோகாதிபதிகள் குரு மற்றும் சூரியன் மிக பலமாக இருக்கின்றார்கள். சுக்கிரன் 5லே உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை, மிக அற்புதமான அமைப்பு. லாபத்தில் கேது என்று கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இந்த ராசியாதிபதி நீச்சம் பெறுகிறார். நீங்களே உங்களை குழப்பிப்பீங்க. அந்த மண்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். கோள்கள் யோகத்தை தரக்கூடிய கோள்கள் சாதகமாக இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறார். ஆகையால் குழப்பம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் சுதாகரிச்சுப்பீங்க. என்ன குழப்பம்? சோம்பேறித்தனம். நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பல் அதிகரிக்கும். சூரியனுக்கு முன்னால் எழுந்துக்கிறது யோகம் என்றால் உடனே யூடியூப்பில் போட்டுறாங்க, பால்காரன் பேப்பர்காரன்லாம் எழுந்துக்கிறாங்களேன்ட்டு. அதனால் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்கள் குழப்பிப்பீங்கன்னா நிச்சயம் அதை செய்யணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு 6 மணிக்குனா எழுந்துக்கணும். அதை செய்தாலே விருச்சிக ராசிக்கு இப்போ யோகம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போது உங்களுக்கு 6ல் சூரியன் உச்சம், 7ல் குரு, 11ல் கேது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். 3ல், அதுக்கப்புறம் 6ல் என்று. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் தயக்கம் காட்டாதீர்கள், வெற்றி இருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரமே. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள், செவ்வாய், வேலன் அந்த நாட்களில் அந்த கிரகத்தோடைய நட்சத்திரம் வருகிறது. திங்கட்கிழமையில் திங்களோட செவ்வாய், சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாயோட நட்சத்திரம் குருவோடைய கிழமையில் குருவோட நட்சத்திரம். முன்னுரையிலே அவற்றுக்குரிய எந்த ஓரையிலே செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றேன். அவற்றை பார்ப்பதன் மூலம் முழுமையாக உங்களுடைய அந்த நாளுக்குரிய பலன்களையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கோள்கள் சாதகமாக இருக்கிறது நண்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6லே உச்சமாக இருப்பதனால் லாபம் இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இட விரையாதிபதியான சுக்கிரன் 5லே உச்சம் பெற்று தேவையற்ற செலவுகள் இல்லை, சேமிப்புகள் அதிகரிக்கும், கடனை தீர்ப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். உடல்நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், சோம்பலை குறையுங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. எந்த ஒரு நாளும் வீணாக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டுமெனில் நீங்கள் காலையிலே கந்த சஷ்டி கவசத்தை ஒரு 6லிருந்து 7க்குள்ளே கேளுங்கள். நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பண பொருளாதார வெற்றிகள் கொண்ட வாரமாக அமையும். அடுத்ததாக உத்தியோகம். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், கடின உழைப்பை கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றிகளை கொடுப்பீர்கள். இதெல்லாம் நீங்கள் அலுவலகம் சென்றனா நீங்கள் அடிக்கடி லீவ் போட பார்ப்பீங்க. அது மட்டும் வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றீங்கன்னா சட்டுன்னு எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஆகையால் இன்றைய நாள், இந்த வாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் எனக்குரிய நாள் என்று நீங்கள் மன திடத்தோடு செல்வீர்கள், வெற்றியிலையும் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 6ல் சூரியன் உச்சமாக இருக்கிறார். உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் அதிகரிக்க செய்யும். நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, படிப்பு, தேர்வு இவையெல்லாம் இருப்பதனால் அவர்களுடைய படிப்பில் கவனம் நன்றாக இருக்கும். நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். அதுவே நல்ல விஷயம் அல்லவா இந்த காலத்தில். அதாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் வேறு பரிவர்த்தனை இருக்கின்றார். திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். உங்கள் ஜாதகமும் சாதகமாக இருந்தால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, காதலித்து கொண்டிருப்பவர்களே, சந்தோஷமான வாரம், மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. வீட்டில் தெரிவிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்களே உங்களை கேட்டால் நிச்சயம் தெரிவிங்கள். நல்ல விதமாக ஒரு கல்யாணத்துக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களான்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம், நல்ல விதமாக வெளிப்படுத்துங்க நண்பர்களே. நல்ல பதிலே கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை வெற்றியான வாரம் இந்த வாரம். புதிய படைப்புகளுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. எந்த விதத்திலும் இந்த வாரம் கலைத்துறையிலே களை கட்டக்கூடிய வெற்றி இருக்கிறது. உங்களுக்கு அரசியல் வெற்றி இருக்கிறது நண்பர்களே. பெரிய அளவிலே உங்களுக்கு இந்த மாதம் மக்களிடம் ஆதரவு, புகழ் யோங்கு, புதிய பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம். சூரிய பகவானை ஞாயிறன்று வணங்கி வாருங்கள், குரு ஓரையிலே வணங்கி வாருங்கள். நல்லது அதிகமாகவே நடக்கும். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக.
தற்பொழுது நாம் தனுசு ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குரு 6லே, யோகாதிபதி செவ்வாய் 8லே நீச்சம். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தால் இப்போ 8க்கு வேற வந்துட்டார். அட்டமத்தில் செவ்வாய், 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் மிதுன ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. ஆனால் 7ஆம் இடம் மிதுன ராசியில் இந்த வாரம் எந்த ஒரு கிரகமும் இல்லை. செவ்வாய் நீச்சம் வேறு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், சூனியமாக பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு. 4ல் புதன் இருப்பது யோகம், சுக்கிரன் இருப்பது மிக யோகம். சுக்கிரன் உச்சம் வேறு, இவற்றில் குருவோடு பரிவர்த்தனை வேறு. ஆனாலும் சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு ஜென்ம பகை. குரு சுக்கிர பரிவர்த்தனை, பகைவர்கள் இருவரும் மாறி மாறி உட்காந்துக்கிட்டா என்ன அவங்க என்ன நட்பாக பாராட்ட போகிறாங்க? நிச்சயம் பாருங்கள். குருவோ தேவகுரு, சுக்கிரனோ அசுரகுரு, 2 பகையாளியும் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். இதில் யார் பலம்? சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது தான் மிக பலம். எனவே பகை கொண்டவன் பலம். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தான். இன்றைக்கோ வாங்கின கடனுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களால் உடல்நிலைகள் பாதிக்கப்படும். உடல் நலத்தில் பாதிப்பு மட்டுமல்லாமல் கௌரவத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அட்டமாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை அமாவாசையை நோக்கி செல்கின்றார். 5 கிரக சேர்க்கை என்று 4 கிரகம் ஏற்கனவே மீனராசியில் ஜம்முன்னு சேர் போட்டு உட்காந்துருக்கிற இடத்துல இவர் ஜாயிண்ட் வர அவரால் சேர்றார் அங்கே போய். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப நிதானம், பொறுமை, கவனம். 10க்குரியவர் புதன் பகவான், அவர் உச்சம் 4லே நீச்சபங்க ராஜயோகம் ஓரளவுக்கு சாதகம். 5லே சூரியன் உச்சம். ஆனாலும் சூரியன் 5லே இருப்பது 9க்குரியவர் 5லே உச்சம். 9க்கு 9 என்று பாவமாக அவர் 5லே இருக்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் சாதகமாக இருப்பது ஓரளவுக்கு நன்மைதான். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் நன்றாக இருக்கும் நண்பர்களே. அவற்றில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. 4லே புதன் இருப்பது யோகம். அவ்விடத்திலே சுக்கிரன் உச்சம் பெறுவதால் புதன் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆகையால் இந்த இடத்தில் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீச்சம் பெறுகின்ற ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற ஒரு அமைப்பு அது புதனுக்கு மட்டும்தான், வேற எந்த கிரகத்துக்கும் அப்படி வரலை. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த புதன் 4லே நீச்சம் பெற்றாலும் தன் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். ஏனென்றால் புதன் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுகின்ற மூலத்திரிகோணம் பெறுகின்ற ஒரே கிரகம் புதன், அது கன்னி ராசியில். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபம் நன்றாக இருக்கும். மனதை குழப்பிப்பீங்க, உடல் நலத்தில் பாதிக்க இருக்கும். அதனால் முழுமையாக தொழில் வியாபாரத்தில் ஒரு ஈடுபாட்டை காட்டாத ஒரு மனநிலை இருக்கும். ஏனெனில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கிறார். ஆனாலும் குருவும் பார்க்கிறார். குரு 6லிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். எனவே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியும், ஆனால் உண்மையிலே அது சின்ன பிரச்சனை. குரு பார்க்குறாரு இல்லையா? ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். லாபம் நிச்சயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். சில விஷயங்களிலே நீங்கள் அதிகமான பேச்சை கொடுப்பீர்கள். பேச்சே வம்புடால் உங்களுக்கு வம்பு வளர்ச்சியை கொடுக்கும், வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்குசமாக உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா வார்த்தையிலேயே மாட்டிப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யானைக்கு அங்குசம் எப்படி தேவையோ அது மாதிரி உங்கள் வார்த்தைக்கு ஒரு பூட்டு தேவை. வார்த்தைக்கு பூட்டை போடுங்கள் நண்பர்களே. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவிலே அன்பு காட்ட வேண்டிய வாரம் இந்த வாரம். சின்ன விஷயங்கள் பெருகாமல் சண்டை போடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக சின்ன சின்ன விஷயங்கள் பெருசுப்படுத்தாதீங்க நண்பர்களே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7க்குரிய புதன் நன்றாக 4 இருந்தால் ராகு கூட சேர்க்கிறார் சகோதரிகளே. அதனால் சின்ன விஷயத்தை பெருபடுத்தும் அவருக்கு கோபம் வரும். அதனால தான் இந்த வாரம் கொஞ்சம் திருமணமான பெண்கள் வார்த்தையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. பெற்றோர்களே, இந்த வாரம் அப்படி ஒன்றும் பார்த்தா ஒன்றும் நல்ல சாதகம் இல்லை. காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ரொம்ப வார்த்தையில் கவனம் வேண்டும். சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க. ஆகிய இந்த வாரம் வார்த்தைக்கு கவனம், கடிவாளம் போடுங்க.
அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம் நண்பர்களே. காதலை வெளிப்படுத்துவது சாதகமான வாரம் இந்த வாரம் இல்லை. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கும் கலைத்துறைக்கு அப்படி ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அதாவது தயாரிப்பாளர் அப்படி இருக்கலாம், ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தையும் கலைத்துறை சாதகமாக தான் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கா இல்லையா, அதனால சாதகம் இருக்குது. இந்த வாரம் கலைத்துறையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தாக அரசியலில் சூரியன் உச்சம்தான், அவர் 5ல் இருக்கிறார். அந்த இடம் அவருக்கு சாதகம் இல்லை. ஆனால் பாவமாக இருக்கனால தனுசு ராசிக்கு அரசுக்கும் தொடர்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூலத்தில் பிறப்பல் ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அரசியலுக்கு தனுசுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த வாரம் அரசியலில் ஒரு பெரிய பாதிப்பில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு புதிய சூழ்நிலைகள், நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். மாணவ கண்மணிகள் புதன் 4ல் இருக்கிற தேர்வுக்கு உயர்கல்வியில் படிக்கிறவர்களுக்கும் யோகம், பள்ளி பருவத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சாதகம். இந்த வாரத்துக்கு கல்வியிலே முன்னேற்றம். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஜனன ஜாதகமே முழுமையானது. லக்னத்தின் மூலமாகவே எல்லாம் தெரிய வரும். தசாபுத்தி மூலமாக அறிய வரும். ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழையுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சகல விதத்தில் நன்மைகள், யோகங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். சாதகமான வாரம். பெரிய வெற்றிகள் மட்டுமல்ல, புகழ், சந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் உயரக்கூடிய ஒரு யோகம். பொருளாதார முன்னேற்றம், எல்லாவற்றிலும் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அனுகூலமான வாரம். ஏனெனில் 3லே சனி, ராகு, 7.5 முடிந்து விட்டது அல்லவா நண்பர்களே. இனி உங்கள் காட்டில் பணமழை. ஏனெனில் 3லே சனி ஒருவருடைய வீட்டில் இருக்கிறார். மேலும் இப்பொழுது ராகு சனி சேர்க்கை மட்டுமல்ல, சுக்கிரன் புதன் சேர்க்கை. ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் புதன். அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான தர்ம கர்மாதிபதி யோகம். ராசிக்கு 9க்குரியவர் புதன், 10க்குரியவர் சுக்கிரன். 2 பேரும் சேர்க்கை பெறாங்க. இதில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சம், புதனோ நீச்ச பங்க ராஜ்யம். ஏன்னா புதன் நீச்சம் மீனத்துலன்னா அந்த வீட்டிலே சுக்கிரன் உச்சம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மகர ராசியும் வருது. மகர ராசி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மகர ராசியில் உத்திராடம், 22 திருவோணம் வரும். இல்லை 21 திருவோணம் வந்துடுது மாசாங்கலத்துக்கு மேலே. அப்புறம் 22 அப்படின்ட்டு திங்கள் செவ்வாய் மகர ராசி இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற குழந்தை ராஜயோகத்தில் பிறக்கிற குழந்தை. அதே நாளில் மகர லக்னமும் வரும் இல்லையா, ஒரு நாளில் 12 லக்னமும் வரும். அதே மகர ராசி இருக்குது. லக்னமும் ராசியும் மகர லக்னம் மகர ராசியில் பிறக்கும். அந்த பிறக்கிற குழந்தைகள் ராஜயோகத்தில் பிறக்கிற குழந்தைகளாக இந்த வாரத்தில் இருக்குது. அப்படி 5ல் குரு, 4ல் சூரியன் உச்சம். பொதுவாக 4ல் கோச்சார ரீதியாக இப்போ வாரப்பலனை பார்த்துட்டு இருக்கோன்னா 4ல் சூரியன் உச்சம், சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் என்றால் உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். ஆமாம், உண்மை, அது ஒரு பொது பலன். ஆனால் கோச்சாரத்தில் பலன் சொல்லும்போது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தரணும். சகஜோதிடர்களும் நான் கேட்டுக்கொள்கிறேன்னா 4ல் சூரியன் உச்சம்னா உடல்நல பாதிக்கும் என்றால் 4ல் சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை எப்படி சூரியனால் பாதிப்பே இல்லை. அதுதான் வேதை என்றால் தடை.
வேதகன் என்றால் தடை செய்பவன். 4ஆம் இடத்து சூரியன் இருக்கும்போது நோய் கொடுப்பார்னா 3ஆம் இடம் அப்படின்ற மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு அசுபலங்களோட சூரியனோட அசுபலங்களை தடைப்பார். இங்கே 3ஆம் இடத்துல தான் சனி, ராகு, சுக்கிரன், புதன் அற்புதமாக உட்காந்துருக்காங்களே. சூரியனால் இப்போ பாதிப்பே இல்லை. இப்போ தான் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சூரியனால் பாதிப்பு இல்லை. இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சூரியன் உங்களுக்கு 4 தான் இருக்கார். அதனால் அடுத்த மே 15 வரைக்கும் இருப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்த சூரியனால் எந்த பாதிப்பும் இல்லை நண்பர்களே. ஆனால் 7ல் செவ்வாய் இருக்கார். 7ல் செவ்வாய் இருக்கிறது கவரு. அந்த செவ்வாய் கோபத்தை கொடுப்பார். ராசியை பார்ப்பேன், ராசிக்கு 2ஆம் இடத்தை 8ஆம் பாவியாக பார்ப்பேன். செவ்வாய் 7ல் இருக்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல அதே கோச்சார வேதியில் 6ல் எதுனா ஒரு கிரகம் இருக்கும். எங்கே மிதுன ராசியில் எந்த கிரகமும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சந்திரன் கூட இல்லை. ஆகையால் கோபம் வரும். கோபம் வந்தால் டென்ஷன் வந்தால் உங்களுக்கு என்ன ரத்த கொதிப்பு தான் அதிகமாகும். பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறவர்கள், ரத்த கொதிப்பு நோய் இருக்கிறவர்கள் கோபம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிறிது நேரம் தியானம் பண்ணுங்கள். அனுமன் சாலிசாவை அமைதியாக கேளுங்கள். இந்த 7.5 வருடமும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா அனுமன் சாலிசாவை, ஏன்னா 7 நடந்தது இல்லையா, அதையே தாண்டிட்டீங்க. இப்போ கோபம் இந்த செவ்வாய் 8க்கும் வருவார், 7 இருக்கிற இப்பையும் தொடர வேண்டும். அது தவறு இல்லையே, அனுமனைத்தானே வணங்குகிறோம். நீங்கள் மகர ராசி இல்லையா, சனியோடி ராசி இல்லையா, ஆகையால் அனுமனை வணங்குவது உங்களுக்கு அனுகூலமான ஆரோக்கியமான வெற்றிகளை கொடுக்கும். எனவே இந்த வாரம் மகர ராசிக்கு மகத்தான யோகம். 5லே குரு உங்கள் ராசியை பார்க்கிறார், செவ்வாய் பார்க்க கோபம் இல்லாமல் பார்த்துக்கொண்டால் நன்மை. மற்றபடி தொழில் வியாபாரம் மிக அற்புதமான லாபம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரம் அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வை உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் லாபம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். செலவுகள் எந்த விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்பு. வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் உற்சாகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவி கேளுங்க. தட்டினால் திறக்கப்படும் கதவு என்றால் நீங்கள் தட்டி தான் ஆகணும். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளில் நீங்கள் திறம்பட கையாளக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்கள் அறிவாற்றல் மட்டுமல்லாமல் வேகம், விவேகம் இருக்கும். செய்ய வேண்டிய செயலை நச்சென்று செய்வீர்கள். அதை நீங்கள் பட்டென்று பிடித்து கொண்டு மேலே ஏற வேண்டும். ஆகையால் உயரதிகாரி உங்களுடைய பொறுப்பை கேளுங்கள். இன்னும் பொறுப்பை கொடுங்கள். எனக்கு இன்னும் பெரிய பொறுப்பு புதிய ஒரு கொடுங்க, இன்னும் நான் திறம்பட செய்வேன். இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு 7 முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஜோசியம் அவருக்கு ஓரளவுக்கு தெரியும்னா, நான் மகர ராசி எனக்கு 7 முடிஞ்சு 3ல் சனி வந்துட்டார் மார்ச் 29லேருந்து உறக்க சொல்லுங்கள் 7.5 முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கை மிகப்பெரிய எழுச்சியை பெறும். ஆகையால் இப்போ 3ல் சனி, உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது நண்பர்களே. அடுத்தாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். 7ல் செவ்வாய், ஆனால் குரு 7 ராசியை பார்க்கறனால அவரே கோவப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அது மகர ராசிக்கு கைவந்த கலை. மகர ராசி ஒரு சிறந்த நிர்வாக திறமை கொண்ட ராசி. சனி யோகக்காரகன் இல்லையா, ராசியாதிபதி இல்லையா, அவர் கர்மக்காரகன் இல்லையா. செயலில் வேகத்தை காட்டக்கூடிய நீங்கள் விவேகத்தையும் காட்டுவீங்க. எந்த விஷயத்தை எப்படி கையாள்வது மகர ராசிக்கு ஒரு கைவந்த கிடையாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழிலாளர்களாக மகர ராசியில் பிறந்தவங்க தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசியில் பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமானவர்களுக்கு, திருமணமாகாதவருக்கு நல்ல வரன் அமையும். 7.5 முடிந்து விட்டது. 5லே குரு, சுக்கிரன் வேறு உச்சம். நல்ல வரன் வரும். பெற்றோர்களே இப்போ தாமதம் படுத்தாதீர்கள். குரு 5ல் இருக்கிறது நல்லது. நல்ல வரன் வரும். சித்திரை முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 15ஆம் தேதி சித்திரைக்கு முன்னாலேயே குரு மாறிவார். அதனால் இப்போயே கையை நடிச்சிருந்தோம்னா கை நடிச்சு ஒரு நல்ல ஒரு 10 பக்கம் மாறு. திருமண முயற்சியில் இந்த வாரம் சாதகம். காதலித்து கொண்டு மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த காதலிலே சந்தோஷம், மகிழ்ச்சி. 7.5 முடிந்து விட்டதல்லவா, இனி காதல் இன்னும் ஸ்ட்ராங்காகும். நல்ல ஒரு அன்பு பாசத்தை அதிகமாக இன்னும் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நலவும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்ததாக பார்க்கின்றபோது காதலை வெளிப்படுத்தலாம், தாராளமாக வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சுக்கிரன் உச்சம், சாதகம். அடுத்ததாக பார்க்கணும் கலைத்துறை. மகர ராசி கலைத்துறை. ரஜினி ஐயா கலைத்துறை மகர ராசி. சல்மான் கான், ஷாருக் கான் மகர ராசி. ஒரு நிகழ்ச்சியில் கூட வாத்தமிழாவிலே நிகழ்ச்சியில் இதை நான் எடுத்து கூறினேன். மகர ராசியிலே பிறந்தவர்கள் மிகப்பெரிய பிரபலங்கள். ஆகையால் இந்த வாரம் வாத்தமிழாவில் அந்த பிரபலங்கள் ட்ரெண்டிங் ஜோதிடர்கள் பிரபலங்கள் என்ற நிகழ்ச்சி நடந்தது. அதில் கலந்து கொண்டேன். அதில் மகர ராசியை பற்றி உயர்வாகவும் நான் சொல்லியிருக்கின்றேன். அவற்றை பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் ஏற்றம், வெற்றி, முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல். 4லே சூரியன் உச்சம், ஆனால் அட்டமாதிபதி. அரசியலுக்கும் மகர ராசிக்கும் சம்பந்தம் இல்லை. அட்டமாதிபதி 8க்குரியவர் சூரியன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, குட். அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகளே புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். தேர்வுகள் வாரம். குரு ராசியை பார்க்க தேர்வு நல்லாவே எழுதுவீங்க. ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். இந்த பதிவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சொன்னார்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கும்பராசிக்கான ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி என்பவர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி என்பவர்களே, ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 2இல் சனி அமர்வது 7.5 சனியில் பாத சனி. ஆனால் சனி 2இல் அமர்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் அதே 2ஆம் இடத்தில் சேர்ந்தால் 7.5 சனியில் பாத சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. அவை கோச்சார வேதை அடிப்படையில். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியோடு சுக்கிரன், புதன், ராகு போன்றவர் சேர்ந்திருப்பதனால் 7.5ஆல் பாத சனியால் பாதிப்பு இல்லை. அதே போலவைத்தான் ராகு 2இல் இருக்கின்றபோது ராகுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் அதுவும் இதே போலவே கோச்சார வேதியியற்பில் பாதிப்பில்லை. சனி ராகு சேர்க்கை, சுக்கிர புதன் ராகுவோடு சேர்க்கை, எனவே ராகுவாலும் பாதிப்பில்லை. அப்போது 2இலே சுக்கிரன் புதன் அது யோகம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சனியும் 2இல் இருக்கிறார். சுக்கிரன் புதன் சனி சேர்க்கை என்பது கும்பராசிக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3இலே சூரியன் உச்சம், 6இலே செவ்வாய் நீச்சம் என்றாலும் அதுவும் நன்மை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசிக்கும் வருவார். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். குரு 4இலே இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு கோச்சார் ரீதியாக சாதகமாக இருக்கு. 7.5 பற்றி இந்த வாரம் கவலை இல்லை, பாதிப்பு இல்லை. எனவே வெற்றிகள், நன்மைகள், பொருளாதார முன்னேற்றங்கள், கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஒன்றுனா, 7.5ல் ஜென்ம சனியில் நிச்சயம் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மார்ச் மாதம் 29 தான் சனி 2க்கு வந்திருக்கார். அதுவும் 7.5 தான். ஆனால் இப்போ சனியோடு கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 19ஆம் தேதி ராகுக்கு இது பேசி ராகு ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க மேஷ ராசிக்கு. ஆகையால் சனி தனித்தும் வருவார். இன்னும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு, அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சனி தனித்து இருப்பார். ராகுவெல்லாம் மாற்றம் மே மாதம் இறுதியில். ஆகையால் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதாவது வாய்ப்புகள்னால் எப்படி, ஒரு பண வரவுன்னா நிச்சயம் கடனை தீர்த்துடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, அப்புறம் கடனை தீர்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா கும்பராசி என்ன தெரியுங்களா, அதிகமான சிந்தனைகளை கொண்ட ராசி. ஒரே விஷயத்தை 10 விதமாக சிந்திப்பீங்க. அதுவும் சதயத்தில் பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். சதயத்தில் பிறந்த கும்பராசி என்பவர்கள் குழப்பிப்பீங்க உங்களையே. ஒரே விஷயத்தை பலவிதமாக சிந்திப்பீங்க. இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமான்ட்டு. ஆகையால் கடன் பிரச்சனை தீர்க்கும்னா உங்களுடைய சொத்தில் எதனா ஒன்று பங்கு வரும். பங்கில் ஒரு பணம் வரலாம். இல்லை நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னால் எப்பயோ கொடுத்த ஒரு காசு திடீர்னு வரும். இப்போ வாங்கியிருக்கிற கடன் அதை தீர்த்துருங்க நண்பர்களே. அது ரொம்ப முக்கியம். ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபாதிபதி குரு அந்த வீட்டுக்கு 6ல் இருக்கார். பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. வர குரு பயிற்சி நல்லா இருக்குது. அது உங்களுக்கு குரு 5ல் வருவார். ஆக இப்போது லாபம் சுமாராக இருக்கும். ஆனால் பண வரவு, திடீர் வரவு இருக்கும், எதிர்பாராத வரவு. அது 3ல் சூரியன், 6ல் செவ்வாய் இருக்கனால அது நீங்கள் எப்பயோ கொடுத்ததா இருந்தது உங்களுக்கு வரும். ஆகையால் வரவு செலவு இந்த வாரம் முன்னுக்கு பின் இல்லாமல் கொஞ்சம் சீராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான். எனக்கு அது நல்ல வாரம் தான் சொல்லுவேன். அடுத்தாக பார்க்கும்போது உத்தியோகம் 3ல் சூரியன் இருக்கிறதும் 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட பகமை காட்ட மாட்டாங்க. உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்கன்னா அந்த தட்டி கொடுப்பாங்க. நண்பர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு பகைவனே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நண்பன் ஆவான். நண்பா அப்படின்னுவான், ப்ரோ அப்படின்னுவான். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான். ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கானா அதுவே சந்தோஷம் இல்லையா? ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்து தான் சொல்கின்றேன். நிச்சயம் உங்களுக்கு நண்பர்களாலும் இந்த வாரம் ஆதாயம், பகைவர்கள் பிரச்சனை எவையும் இல்லை. பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு நிச்சயம் இந்த வாரம் கணவன் மனைவிலே அன்பு நன்றாக இருக்கும். நல்ல பாசம் வெளிப்படும். உங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிரச்சனைகள் எவையும் இல்லை. சந்தோஷம்தான் இந்த வாரம் பெண்களுக்கு. திருமணமான குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிச்சயம் நன்றாக இருக்கிறது. தேர்வு வாரம் இல்லைங்களா, நிச்சயம் நல்லாவே எழுதுவாங்க உங்கள் குழந்தைங்க. அடுத்தாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்றாங்க. இப்போ காதலிங்க நல்லா காதலில்லாங்க. ஏன்னா ஜென்மசனி முடிஞ்சிருச்சு இல்லையா? இனியும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காருங்க. ராசியாதிபதி பாத சனியில் ஓரளவுக்கு நன்மையே செய்வாருங்க. முடிஞ்சால் டெய்லி ஹனுமன் சாலிசாவை கேளுங்க, இன்னும் காதல் ஸ்ட்ராங் ஆகும். ஆமாம், ஹனுமன் ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி தான். ஆனால் காதலுக்கு துணை புரிவார். ஏன்னா ராமர் சீதைக்கு அவர் துணை புரிந்தவர் இல்லையா? அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவர் இல்லையா? ஆக உங்கள் காதலுக்கு அனுமுறை உதவி புரிவா. ஹனுமன் சாலிசாவை கேளுங்கள். பாத சனியாலும் பிரச்சனைகள் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா? சுக்கிரன் உச்சமாக இருக்க
ஜென்ம சனி முடிஞ்சிடுச்சு. ஆனால் காதலை வெளிப்படுத்துங்கள், தவறில்லை, நல்ல பதிலே கிடைக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி இனி வருங்காலம் எதிர்காலம் நன்மைதான். அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை இப்போ நல்லா இருக்கு. இந்த வாரம் சிறப்பாக இருக்கு. கலைத்துறைக்கு சிம்மராசி கும்பராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நிறைய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்லாம் கும்பராசி தான். அப்படி பார்க்கின்றவங்க லிஸ்ட்டே போடலாம். ஆகிய கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யோகம் நன்றாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் புதிய வாய்ப்புகள், படைப்புகள், வெளியிடுவதில் வெற்றிகள் இருக்கிறது. கலைத்துறையில் அரசியல் நிச்சயம் சம்பந்தம் இல்லை. அரசியலுக்கும் கும்பராசிக்கும் சம்பந்தம். ஆனால் மூல சூரியன் உச்சம். ஆகையால் பார்க்கலாம், இந்த வாரம் நல்லா இருக்குங்க. அரசியலை பொறுத்தவரை இருந்தீங்கன்னா நன்மை இருக்குது. அடுத்ததாக மாணவ கல்வி புதன் நீச்ச பங்க ராஜயோகம் கல்வி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே இந்த வாரம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். படித்த படிப்பில் எந்த விதத்திலும் மறவு இருக்காது. ஆகையால் மறதி இல்லாத நிலை இருப்பதனால் தேர்வுகள் எழுதக்கூடிய வாரமாக இந்த மாதம் இருப்பதினால் தேர்வுகள் இருக்கா இல்லையா எனக்கு இருக்குது. இந்த ஏப்ரல்னாலே தேர்வுகள் வந்துடும். அப்படி இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் கூட ஏன்னா ஒரு தேர்வுனாலும் தேர்வு தானே. பேப்பரில் பேனா வச்சு எழுதினாலே தேர்வு தான். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் கல்வியில் மேன்மை. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னம், தசாபுத்தி ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மீன ராசிக்குரிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சனி, ஜென்ம சனி. ஆனால் சனி ராசியிலே இருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேத அடிப்பில் பாதிப்பு இல்லை, ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. ராகுவும் அவ்வாறே, ராகுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. ராகுவோடு சுக்கிரன், சனி, புதன் சேர்க்கை பெற்றான். ராசியிலே சுக்கிரன் உச்சம் வேறு, நன்மைதான். இதில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம்தான். மேலும் 5ல் செவ்வாய் நீச்சம் யோகாதிபதி இருந்தாலும் அவர் 9க்கு 9 என்று பாவத் பாவமாக 5ல் இருக்கின்றால் பாதிப்பு பெருசாக இல்லை. 2ல் சூரியன் உச்சம் 6க்குரியவன், எதிரி ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், அவர் வாக்குஸ்தானத்தில் உச்சம். வாயாலேயே கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் வார்த்தையில் மட்டும் பொறுமை வேண்டும். பொறுமை கூட சொல்ல மாட்டேங்க, வார்த்தைக்கு கடிவாளம் போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருங்க. உங்களுடைய நன்மைகள் நீங்களே பெறுவீர்கள். இந்த வாரம் கோபத்தினால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் யோகாதிபதியான சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு வருவார். அதே சமயத்தில் லாபத்தில் இருப்பார். ஆனால் 12க்கு வரும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த வாரம் நன்மையும் தீமையும் இருக்கிறது, கலவையான ஒரு மிக்சர் மாதிரி. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு உங்களுடைய 3ல் அமர்ந்து உங்களுக்கு நல்ல இடம்லாம் பார்க்குற, லாபஸ்தானத்தை பார்க்குற. எனவே இந்த வாரம் லாபம் சிறப்பாக இருக்கும். பொறுமை காட்டுங்கள். அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஊழியர்கள் மீது கோபத்தை காட்டுகிறார்கள், வேலையை விட்டு போயிடுவாங்க. ஆகையால் இந்த வாரம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கிட்ட சண்டை போடுவீங்க. தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மூக்கட்டை அழைக்காதீர்கள். தேவையில்லாமல் காது கொடுத்து கேட்காதீர்கள் என்னென்ன அவங்க பேசுகிறாங்கன்ட்டு. அதுவே உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய செயலில் நீங்கள் கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால்
பிரச்சனைகள் எவையும் இல்லை. ஜென்ம சனியால் பாதிப்பில்லை, ஜென்ம ராகுவால் பாதிப்பில்லை. 7ல் கேது இருக்காரு, அவர் கூட எந்த 6ல் கிரகம் இருந்தால் தானே பிரச்சனை இல்லை, அவர் தான் பிரச்சனை கொடுப்பார். ஸோ என்னத்துங்களா 7ல் கேது, வியாக்கரணம் பேசுவீங்க, விதண்டாவாதம் பேசுவீங்க. இப்போ வேறு ஐபிஎல் வேறு நடக்குதுங்களா, அதனால அந்த டீம் பிடிக்குமா இந்த டீம் பிடிக்குமான்ட்டு நீங்களே சேலஞ்சு கட்டி ஒரு பெட்டு கட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் வேண்டாம். பந்தயம் கட்டுற வேலைலாம் வேண்டாம். அதுதான் மீனராசிக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை. ஏன்னா ராசியாதிபதி குரு, நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்களே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது நடக்கும். இன்ட்யூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குன்ட்டு நீங்கள் உண்மைதான். குரு அதே மாதிரி காலபூச தத்துவம் 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். ஆகையால் மீனராசிக்கும் அவங்க சொல்கிற நீங்கள் சில விஷயங்கள் திடீர்னு பலிக்கும். அது இன்ட்யூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ ஐபிஎல்லில் சக ஊழியில் உத்தியோகத்தில் இவங்க பந்தயம் கட்டுன்ட்டு பெட் கட்டி அவன் ஜெயிப்பான், கோலி பெருசு தோனி பெருசுன்னு எந்த சண்டை போடாமல் இல்லாமல் இருந்தால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் பிரச்சனை. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 2லே சூரியன், குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியன் 6க்குரியவர். எனவே வார்த்தை போர் நடக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத போர், வார்த்தை போர் தவிர்த்தால் நன்மை, குடும்பத்தில் சந்தோஷம். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்கள், குரு பலம் இல்லை, ஆனால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம், திருமண முயற்சி செய்யலாம். ஆனால் 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜென்ம சனி அதிக பாதிப்பை கொடுப்பது. ஜென்ம சனி அஷ்டம சனி தான். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்தால் அந்த நேரங்களில் அதிக பாதிப்பை கொடுக்கும். திருமண முயற்சி செய்வதாக இருந்தால் நிச்சயம் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது. நான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, எனக்கு இத்தனை பொருத்தம் மணமகனுக்கு இருக்குது அப்படின்லாம் ஒத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம், அவருக்கு 7 உங்களுக்கு 7ன்னா வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணுறேங்க. இந்த காலம் அப்படி இருக்கிறது. அதாவது திடீர்னு முடிவு வரக்கூடிய காலமாக இருக்கலாம். வெறும் நட்சத்திர பொருத்தம்லாம் மணமகன் பொருத்தம் ஜாதக பொருத்தமாக பார்க்க வேண்டும். ஆகையால் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த வாரம் காதலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன்னா சுக்கிரன் உச்சம். காதலை வெளிப்படுத்தலாமா, ஜென்ம சனி இருந்தாலும் வெளிப்படுத்தணும் ஆசைப்பட்டால் தாராளமாக வெளிப்படுத்தலாம், தவறில்லை. இந்த வாரம் சுக்கிரன் உச்சம் சாதகம். கலைத்துறைக்கு மீனராசிக்கும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் அப்படி மீனராசியில் இருக்கிறவங்க தான் கமெண்ட்டில் போடுங்க, நான் இந்த மாதிரி இருக்கேன் நான் இருக்கேன்ட்டு. என் அனுபவத்தில் இல்லை, மீனராசியில் பெரிய ஃபேமிலியெல்லாம் இல்லை, கும்பராசின்னு சொன்னா இருக்குன்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். நான் மீனராசிக்கு இல்லை, ஏன்னா சுக்கிரன் பகை. இருப்பினும் இந்த வாரம் மீனராசி கலைத்துறை என்றால் ஓகே, சுக்கிரன் பரிவர்த்தனை குரு, ஓகே குட். ஆகையால் இந்த வாரம் சாதகமாக வாரம் இருக்கிறது. மீனராசியில் கலைத்துறை தான். அரசியலுக்கு மீனராசிக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் பெரிய சோதனையில் தான் நீங்கள் சந்திப்பீங்க, மன வேதனையில் தான் இருப்பீங்க. ஏன்னா 2ல் வேறு சூரியன். நீங்கள் பேப்பர்லேயே ஊடகத்துலேயே ஏன்னா சொல்லணும் போனால் கூட அது வேறு மாதிரி போன பெரிய உங்களை விட பெரிய தலைவர்களே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகம். ஏன்னா சுக்கிரன் உச்சம், அவர் சனி புதனோடு சேர்க்கை வேறு. பகை கொண்டவர்கள் எல்லாம் உங்கள் ராசியில் உட்காந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிராக தானே வேலை செய்வாங்க. அரசியலுக்கு இந்த வாரம் ஆதாயம் இல்லை, ஆரோக்கியமாக இருந்தாலே பெரிய விஷயம். அடுத்ததாக பார்க்கின்றவும் மாணவ கண்மணிகள், புதன் நீச்சபங்க ராஜயோகம் தேர்வு மாதம். ஆகிய இந்த மாதம் குரு புதன் சிறப்பாக உங்களுக்கு இருக்கின்ற குரு தொடர்பு புதனுக்கு இருக்குது. புதனோட வீட்டில் தான் புதன் இருக்க. கல்வியை பொறுத்தவரை ஏற்றம் இருக்கின்றது. இதுவே மீனராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையான சாபுத்தியந்திரங்களே உங்களுக்கு எப்படி இருக்கோ அது பொறுத்து தான். ஆக ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. விருப்பப்பட்டால் இருக்கின்ற அலைபேசியும் வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் அவை ஒரு பொது பலன்.
உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் ஜாதகம், அவற்றில் லக்னம், அந்த லக்னத்தின் மூலமாக வருகின்ற தசாபுத்திகள், யோகாதிபதி தசையா இவற்றின் அடிப்படையில் தான் உங்களுடைய பலன்கள் தெரிய வரும். கோச்சார பலன் ஒரு 30% தான் அதன் பலன். அனைத்து ராசிகளுக்கும் அப்படியே அதையே நடந்துருமா என்றால் நிச்சயமில்லை. ஜாதகம் தான் எவையும் தீர்மானிக்கும். எனவே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. வருடத்துக்கு ஒரு முறையாவது தற்போது எந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கு என்பதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். நம்ம எப்படி உடம்புக்கு ஜென்ரல் செக்அப் பண்ணுறோமோ அதை மாதிரி இப்போ என்ன நடக்குது, இந்த வருஷம் இந்த சித்திரை பிறந்திருக்கு தமிழ் புத்தாண்டுலேருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரைக்கும் எப்படி இருக்குன்றனாச்சும் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்களே. தேவைப்பட்டால் கிடைக்கின்ற என்ன அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றாருங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்பும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.